Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா CSS லாங்குவேஜ்ல ஃபாண்டாசம் ஐகான் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. So first of all ஃபாண்டாசம் ஐகான்னா என்ன and then அந்த ஃபாண்டாசம் ஐகான் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது and then அந்த ஃபாண்டாசம் ஐகானை எப்படி நம்மளோட வெப் பேஜ்ல வந்து இன்க்ளூட் பண்றது so அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப் பேஜில் வந்து ஃபாண்டாசம் ஐகான் யூஸ் பண்ணி ரெண்டு டிவ் பாக்ஸில் வந்து இந்த ஐகான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டிவ் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஐகான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் கார்ட் அண்ட் தென் ஷாப்பிங் சொல்லிட்டு 4 ஐகான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டிவ் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் அப்லோட் டவுன்லோட் செட்டிங் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஐகான் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த ஐகான் வந்து எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபாண்டாசம் ஐகான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபாண்டாசம் ஐகான்ஸ் டவுன்லோட் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வரும் சரிங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஃப்ரீ ஃபார் வெப்னு இருக்கும் சரிங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டாசம் ஐகான் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த லொக்கேஷன் போயிட்டு அதை வந்து அன்சிப் பண்ணி ஸோ ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், நான் ஷோயின் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து CSS ஃபோல்டருக்குள்ளார ஆல் இன் மின் சொல்லி நிறையா ஃபைல் இருக்கும் சரிங்களா. ஃபாண்டாசம் டாட் மின் ஃபைல்னு சொல்லி இருக்கும். நீங்கள் வந்து ஆல் டாட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல் டாட் மின் அந்த ஃபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து டெஸ்க்டாப்பில் நான் வந்து ஒரு ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் CSS ஃபோல்டருக்குள்ளார. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த CSS ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த எல்லா ஃபைலுமே நான் வச்சுருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் இந்த ஃபைலை நம்மளோட நோட் பேடில் இம்போர்ட் பண்ணி நம்ம அந்த பார்த்தீங்கன்னா நம்ம வெப் பேஜில் வந்து ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் பேசிக் HTML டேக் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl S கொடுத்துட்டு ஸோ டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபாண்டாசம் ஐகான் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஃபாண்டாசம் அண்ட் தென் ஐகான் டாட் HTML சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து HTML பேசிக் டேக் டைப் பண்ணிக்கலாம். ஸோ HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹெட் டேக் அண்ட் தென் ஹெட் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஃபாண்டாசம் ஐகான் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ ஃபாண்டாசம் ஐகான்ஸ் அண்ட் தென் பாடி டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடி டேக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிவ் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த பாடி டேக்கில் ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த டிவ் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா HT டைப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ HT டேக். ஸோ இதில் வந்து ஐ டேக் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த ஐ டேக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபாண்டாசம் ஐகான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ யூசர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் டிஸ்பிளே ஆவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஃபாண்டாசமோட ஐக்கானோட நேம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கான் சொல்லி நம்மளுக்கு ஒரு மெனு இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து நிறைய ஐக்கான்ஸ் வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடான்னு சொல்லிட்டு நிறைய ஐக்கான் இருக்கும். ஸோ அட்ரஸ் கார்டு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ யூசர் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன ஐக்கான் இருக்கும் ஸோ அந்த ஐக்கான் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அப்லோட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் ரிலவெண்ட்டாக என்னென்ன ஐக்கான்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் இந்த ஐக்கானோட நேமை நம்ம நோட் பேடில் டைப் பண்ணி நம்ம இந்த ஐக்கான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேடில் இந்த ஐ டேக் உள்ளார என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா நம்ம ஃபாண்டாசம் ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் தான் எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நம்ம இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த ஐக்கான் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்டாசம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபார்ம் ஐஃபன் யூசர் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்லோட்னா அப்லோட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் யூசர் சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோட் பேடில் ஃபார் யூசர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ரன் ஆப்ஷன் போயிட்டு அதில் க்ரோம் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் டிஸ்பிளே ஆகுது, பட் அந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபாண்டாசம் வந்து நம்ம லிங்க் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம என்னென்ன லிங்க் பண்ணல. ஸோ அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைட்டில் தான் கீழே
நான் லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன் வச்சுங்களா. ஸோ லிங்க் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் வந்து ஸ்டைல் ஷீட் அண்ட் தென் அந்த ஹெச்ஆர்எஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஃபாண்டாசம் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபாண்டாசம் ஐக்கான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா டெஸ்க்டாப்பில் ஓகேங்களா. டெஸ்க்டாப்பில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்டாசம் icon.html சொல்லி நம்ம ஃபைல் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளார CSS ஃபோல்டருக்குள்ளார தான் எனக்கு இந்த எல்லா ஃபைலுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம அந்த பாத் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளார அண்ட் தென் CSS ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா all.min ஃபைலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ min.css டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணிட்டு இந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது ரெஃபர்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த யூசர் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூசர்ஸ் அந்த கார்டு ஐடி கார்டு மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அண்ட் தென் அந்த ஷாப்பிங் கார்டு டிஸ்பிளே ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை Ctrl+D கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா கார்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் அந்த பாக்ஸ் வரணும் சரிங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஷாப்பிங் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஷாப்பிங். ஸோ இதில் நம்ம ஃபாண்டாசம் ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு நேம் தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டு போயிட்டு ஜஸ்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஷாப்பிங் டைப் பண்ணுறேன். ஸோ ஷாப்பிங் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு இல்லைன்றால் நம்மளுக்கு என்னென்ன ஐக்கான்ஸ் இருக்கும் அந்த ஐக்கான்ஸ் வரும். ஜஸ்ட் அந்த ஐக்கான் நேமை நீங்கள் வந்து நோட்பேடில் ஆட் பண்ணி நம்ம வெப்பேஜில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ ஜஸ்ட் அந்த ஐக்கான் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷாப்பிங் கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ நோட்பேடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபாஃபா யூஸருக்கு பதிலாக ஷாப்பிங் அண்ட் தென் கார்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் யூசர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் யூசர் பக்கத்தில் எஸ் மட்டும் போட்டால் போதும் நம்மளுக்கு அந்த யூசர்ஸ் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கார்டு ஐக்கான் பாருங்களேன் நம்மளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு கார்டுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கார்டு இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கார்ட் ப்ளஸ்ஸு இல்லை வந்து ஷாப்பிங் மாரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷாப்பிங் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கார்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு ஐடி கார்டு மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாஃபா கார்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சாரி இங்கே இல்லை. ஸோ இந்த தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஃபா கார்டு டைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஐக்கான் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதில் வந்து கார்டு டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேறு ஒரு ஐக்கான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கார்டுனுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் அந்த ஐக்கான் நேம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதில் வந்து கார்டுக்கு பதிலாக ஸோ அட்ரஸ் கார்டு ஓகேங்களா. ஸோ அட்ரஸ் கார்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கார்டு ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிவ் பாக்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து ஷேடோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஹெச்ஆர் டேக் தான் நம்மளுக்கு ஹெச்ஆர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட்பேடில் இந்த ஒவ்வொரு லைன் கீழே இந்த H3 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ தென் ஒவ்வொரு H3 டேக் பக்கத்துலேயும் என்ன பண்ணுறேன்னா ஹெச்ஆர் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரௌசர் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஐக்கான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைன் மாதிரி டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிவ் டேக்கு நம்ம ஹைட் அண்ட் விட்த் நம்ம செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க் டேக் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த ஸ்டைல் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டைல் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு நம்ம ஸ்டைல் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த டிவ் டேக் தான் நம்ம ஸ்டைல் எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்கள் டிவ் அந்த எலமெண்ட் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 200 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வித் 200 பிக்சல் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிவ் பாக்ஸுக்கு நம்ம 200 பிக்சல் வித்து கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு 200 பிக்சல் வித்து வந்துருக்கும். ஸோ இப்போ எனக்கு மார்ஜின் வந்து டாப்புக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் வந்து மூவ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் கீழே ஜஸ்ட் வந்து மார்ஜின் ஜஸ்ட் வந்து ஒரு 100 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 100 பிக்சல் எனக்கு வந்து டாப் அந்த 4 கார்னர்லையும் மூவ் ஆகும். டாப் ரைட் பாட்டம் சொல்லிட்டு நமக்கு 4 கார்னர்லையும் ஸோ 100 பிக்சல் வந்து அந்த மார்ஜின் எடுத்துக்கும் சரிங்களா. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெஃபர்ஸ் பண்ண அப்படின்னா நமக்கு டாப்லேருந்து 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு 100 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேடிங் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸுக்கு ஷேடோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டிவ் பாக்ஸும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஷேடோ நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேடோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சரிங்களா. ஜஸ்ட்டு பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் எவ்வளோ மூவ் ஆகணும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 பிக்சல் அண்ட் தென் வந்து 1 பிக்சல் அண்ட் தென் 10 பிக்சல் அண்ட் தென் நம்மளுக்கு வந்து என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரௌசர் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறது வச்சிங்களா நம்மளுக்கு வந்து அந்த ஷேடோ நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவ் பாக்ஸ் அந்த கார்னர் ஒட்டின மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகுது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேடிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸு அந்த என்ன பேராமீட்டர் நான் கொடுத்து நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து எவ்வளோ மூவ் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிக்சல் நான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து 5 பிக்சலுக்கு வந்து அந்த ஷேடோ வந்து மூவ் ஆகும் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 பிக்சல் போல் என்ன பண்ணுறேன்னா ஒரு 8 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. 8 பிக்சல் கொடுத்து நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணிங்கன்னா பாட்டம்க்கு வந்து எவ்வளோ பிக்சல் மூவ் ஆகுனா 8 பிக்சல் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுதுன்னு நான் 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பாட்டம்க்கு வந்து எவ்வளோ மூவ் ஆகணும்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் தென் இந்த 10 பிக்சல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வித் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷேடோ வித் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வித் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும். எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதுதான் அந்த வித்து. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா 10 பிக்சல் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த 20 பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த வித்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா. அந்த ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கலர் வேணும் அந்த கலர் நான் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் பிளாக் கலர் ரெட் கலர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேடோ வந்து ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு ரெட் கலர் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேடிங் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு எந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று மூவ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் 0 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து 1 பிக்சல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பிக்சல் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் எனக்கு கலர் வந்து பிளாக் கலரில் ஷேடாக வேணும். ஸோ அதனால் நான் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஷேடோ வந்து அப்ளை ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த பேடிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த டிவ் டேக் உள்ளாலேயே ஜஸ்ட்டு பேடிங் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 பிக்சல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா. இப்போ ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த டிவ் டேக் உள்ளார ஸ்பேஸ் வந்து டாப் பாட்டம் ரைட் அண்ட் லெஃப்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டிவ் டேக் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் அப்லோடு டவுன்லோட் அந்த செட்டிங் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஐகான்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் நோட் பண்ணல ஜஸ்ட் இந்த டிவ் டேக் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ் டேக் அவுட் சைடில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இல்லை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கேலண்டர் டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா. கேலண்டர் அண்ட் தென் நம்மளுக்கு வந்து அப்லோடு ஐக்கான் வேணும். ஸோ அதனால் அப்லோட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அண்ட் தென் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் வேணும். ஸோ அதனால் செட்டிங்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஐக்கான் நம்மளுக்கு நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த ஃபாண்டர்ஸம் ஐக்கான் வெப்சைட் போயிட்டு ஐக்கான் மெனு கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கான் நேம் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐக்கானுக்கு 11 எல்லா ஐக்கானுமே டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த நேம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நோட்பேல் டைப் பண்ணி நம்மளோட வெப்பேஜில் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபாஃபா ஐஃபன் கேலண்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்லோடுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாஃபா ஐஃபன் அப்லோட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டவுன்லோட் சேம் அதே தான் ஃபாஃபா ஐஃபன் டவுன்லோட் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் வேணும் சரிங்களா. ஸோ அதுக்காக
COGSன்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது சரிங்களா செட்டிங்ஸ் ஐக்கானுக்கு நீங்கள் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேலண்டர் அப்லோட் டவுன்லோட் அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்டாசம் ஐக்கான் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஐக்கான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஐக்கான் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த அப்லோட் வந்து நம்ம க்ளவுட் மாதிரி நம்மளுக்கு ஐக்கான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த நேமை. ஸோ இல்லை பாருங்கள் ஃபாண்டாசம் ஐக்கானில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அப்லோட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளவுட் அப்லோடு ஆல்ட்னு இருக்குது இல்லை க்ளவுடு அப்லோடு ஐஃபன் ஆல்ட்னு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்ம ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேடில் இந்த அப்லோடில் என்ன பண்ணுறேன்னா க்ளவுடு ஆட் பண்ணிக்கிறேன். க்ளவுட் அப்லோட் அண்ட் தென் ஐஃபன் ஆல்ட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு CLOUD ஓகேங்களா CLOUD டைப் பண்ணிட்டு க்ளவுட் அப்லோட் ஆல்ட் டைப் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளவுட் ஷேப் வந்துருக்கும். ஸோ இப்போ டவுன்லோடுக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த க்ளவுட் டவுன்லோட் ஆல்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் ஐஃபன் அண்ட் தென் டவுன்லோட் ஐஃபன் ஆல்ட் சரிங்களா. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஷேப் மாறும். நான் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு டவுன்லோட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஷேப்பில் வந்து சேஞ்ச் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாண்டாசம் ஐக்கான் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜில் இந்த மாதிரி ஐக்கான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா CSS லாங்குவேஜில் ஃபாண்டாசம் ஐக்கான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் வந்து எப்படி நம்மளோட வெப்பேஜில் இம்போர்ட் பண்ணுறது சொல்லி பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.